குடாசியம் நண்பர்களே, மீண்டும் மாலை பொழுது. இன்னைக்கு வழக்கமான நம்ம ப்ராடக்ட் ட்ரைனிங் மீட்டிங்ல நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்கறதுக்காக நம்மோட கவிதா ராம்குமார் மேடம் இருக்காங்க. ஸோ மேடமுடைய ட்ரைனிங் நம்ம கீசோலை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகும். ஏன்னா அவங்க கீசோல்ல பெரிய எக்ஸ்பர்ட். ஸோ அதோட வந்து பிசினஸ்மே வந்து மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நாலேஜ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நாம அந்த பிசினஸை மேற்கொண்டு எப்படி நம்ம வந்து அதை கொண்டு போகலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முழுசா கவனிங்க. உங்க டீம் மெம்பர்களையும் வர வைங்க, வந்து கேட்க சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து மீட்டிங்குள்ள நேரடியாக போயிடலாம். காமரா சார் வரல, ஸோ நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நீங்கள் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறக்கூடிய கவிதா ராம்குமார் மேடத்தையும் மற்றும் வந்திருக்கிற அத்தனை ஆர்சிஎம் விரும்பிகளையும் ஆர்சிஎம் உடைய கோடீஸ்வரர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த செஷனை எளிதாக நடத்தி தர வேண்டுமாறு கவிதா மேடத்தை நான் கேட்டுக்கிட்டு, வெல்கம் மேடம், ஸ்டார்ட் யுவர் செஷன் மேடம் ப்ளீஸ். நன்றி சார், நன்றி ஜெகதீசன் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது தினசரி வந்து ஒரு ஜூம் மீட்டிங் மூலமா நம்ம எல்லாருமே வந்து 2 மணி மீட்டிங்கும் சரி, 8 மணி மீட்டிங்கும் சரி, பல விதமான நாலேஜ், அதாவது வந்து ஒரு பொருளை பற்றிய மட்டும் இல்லாமல் இந்த பிசினஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா மீட்டிங்ஸ் வந்து நமக்கு முக்கியம். மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து என்ன அதாவது தொடர்பில் இருக்கிறோம். இந்த பிசினஸ்ல வந்து நம்ம வந்து என்ன கத்துக்கிறோம், புதுசா என்ன பொருள் வந்திருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு பொருள் ஏற்கனவே நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க பொருள் கூட நமக்கு வந்து அது என்னென்ன பலன்லாம் தருதுன்றதே தெரியாம நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அப்போ நம்ம லீடர்ஸ் பேசும்போது அதை கேட்கும்போது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் வந்து யூடியூப்லயும் இருக்கு. அப்போ அதையும் வந்து நம்ம பாத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூடியூபோட ரெக்கார்டிங்க கூட நம்ம பாத்துக்கலாம், அந்த டைம் அட்டன் பண்ண முடியலன்னா. அப்படி ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மீட்டிங் அப்படின்னும் போது ஒரு லைவா ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அந்த மீட்டிங்ல நம்ம கலந்துக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மறுபடியும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க சில விஷயங்களா இருந்தா கூட அத மறுபடியும் நம்ம வந்து திரும்பி தெரிஞ்சுக்க வாய்ப்பு அதிகமாகுது. அப்போ ஒருத்தட்ட நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா, அத பத்தி சொல்லும்போது ரொம்ப எளிமையா நம்ம மனசுல வந்து அது பதியுது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய சோசியல் மீடியா மூலமாவும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மூலமா நம்ம வந்து இந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லாருமே கையில வந்து ஒரு உலகத்தையே வச்சிருக்கோம். அந்த உலகம் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய போன். எல்லாத்துக்குமே நம்மளோட போன் தான். இது வந்து எதையெல்லாம் வந்து மாற்றி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்சுங்கிறது ஒண்ணு தேவையே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து ரேடியோன்ற ஒண்ணு வேண்டாம் அப்படின்ற நிலைமை வந்தாச்சு. எல்லாமே எது வேணுமோ, எதெல்லாம் வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து உலகமே நம்ம கையில இருக்கு. அதாவது கையளவு உலகம். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் வந்து முக்கியமான பெருசு. ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். சாரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கத்துக்க போற விஷயம், இன்னைக்கு கத்துக்க போற விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இதய துடிக்கிறது நின்னுதாதான் நம்மளுடைய உயிர் வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மூளை அப்படிங்கிறது செயலிழந்துருச்சுன்னா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம். இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் நமக்கு தேவையான உறுப்புகள். எப்பவுமே வந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தெரியலையா அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய 2வது மூளை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குன்னா, அது வந்து நம்மளுடைய கட். அதாவது கட் அப்படின்ற நம்மளுடைய ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அது வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு உணர்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜீரண சக்தி குறைஞ்சு நம்ம வந்து நிறைய நோய்களுக்கு உட்படும்போது மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த ஜீரண உறுப்புகளை பற்றி யோசிக்கிறோம். இந்த கட் ஹெல்த் அப்படின்னு சொல்ற இந்த வயிறு சம்பந்தமான குடல், வயிறு எல்லாமே சேர்ந்து இருக்கிற இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து
ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து தெரியறது இல்ல, அதோடைய தீவிரம் தெரியறது இல்ல. அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு கேஸ் ப்ராப்ளமா ஆரம்பிக்கும், கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும், இல்லைன்னா வந்து வயிறு உப்புசமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா, இது வந்து இது சாப்பிட்டதுனால இது வந்துச்சு, இது சாப்பிட்டதுனால இது வந்துச்சு, ஒரு சோடா குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களால அப்படியே வந்து இன்னும் மோசமா மோசமா பண்ணிட்டே இருக்கும் அந்த விஷயங்களை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எதனால வந்து இந்த இந்த ஜீரண உறுப்புகள் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எதனால பாதிக்கப்படுது அப்படின்னா, ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா? அது இப்ப வந்து எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கு. ஒரு 2 வயசு, 3 வயசு குழந்தைங்களுக்கு கூட மன அழுத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா, ஓடி ஆடி விளையாட வேண்டிய பருவத்துல கூட அவங்க வந்து மன அழுத்தம் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா, இன்னும் அதிகமான மன அழுத்தம் இருக்குன்னு சொல்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ப மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தூக்கம். அதாவது சரியான அளவு தூங்காம இருக்கிறது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பார்த்துக்கிட்டே தூங்குறது, இல்லன்னா வந்து ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கிறது இரவுல 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது, அப்புறமா தூங்குறது. இந்த மாதிரி ஒரு நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு இயங்கக்கூடிய, அதாவது எந்த நேரத்துல உணவு எடுத்துக்கணும், எந்த நேரத்துல உறங்கணும், எந்த நேரத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்து நமக்கு சூரியனை அடிப்படையாக கொண்டது. அது எப்படி சூரியனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். சூரியன் உதிக்கும் போது நம்ம எந்திரிச்சோம், சூரியன் மறையும் போது நம்மளுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு, உணவு எல்லாம் சீக்கிரமாவே முடிச்சுட்டு நம்ம வந்து தூங்க போயிட்டோம். இப்படிதான் இருந்தது. இன்றைய காலகட்டத்துல அப்படியே எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அப்போ நம்ம தூங்க வேண்டிய நேரத்துல நம்ம தூங்குறது இல்ல. நம்மளுடைய ஏதோ ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலை பார்க்குறோம். தூங்குற நேரத்துல வேலை பார்க்குறோம். இல்லன்னா தூங்குற நேரத்துல கண்ணு முழிச்சு நமக்கு ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய பயாலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா மாறும். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடம்பு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிரும். எந்த நேரத்துல என்ன செய்யறது? ஜீரணம் செய்ய வேண்டிய நேரத்துல, இல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்காம இருந்தோம்னா, அப்ப அந்த உடல் உறுப்புகளுக்கு கன்ஃப்யூஷன் வரும். எப்படி என்ன பண்றதே தெரியலையே! இவங்க வந்து கண்ட நேரத்திலயும் சாப்பிடுறதுன்ற ஒரு பழக்கம். இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நெறைய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா, மிட் நைட் பிரியாணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றோம்னா, எல்லா நேரத்துலயும் நம்ம வந்து உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஆனா அது வந்து உண்மையாவே அது வந்து கிடையாது. நம்ம வந்து அத மாத்திக்க வேண்டிய அவசியம் வந்து நெறைய இருக்கு. நம்மளுடைய உணவை வந்து எவ்வளவு சீக்கிரமா இரவு உணவை எடுத்துக்கிறோம், 7 மணிக்கு முன்னால எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு வந்து கண்டிப்பா ஒரு ஆரோக்கியத்தை நோக்கி நகர்வதற்கான முதல் படி அது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா காலையில உங்களுக்கு வந்து முழிப்பு வந்துரும். 5 மணிக்கு, 5:30 மணிக்கு, 6 மணிக்கு நமக்கு வந்து எந்திரிக்கிறதுக்கு பழக்கம் வந்துரும். அப்ப காலையில எந்திரிக்கும்போது நமக்கு நெறைய வேலைகள் செய்றதுக்கும் ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் என்னுடைய பழக்கத்துல இத கொண்டு வரதுனால என்னுடைய மாற்றங்கள், என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுற மாற்றங்கள்னால நான் இத சொல்றேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது உடல் உழைப்பு வந்து கம்மியா இருக்கிறது, இந்த ஜீரண உறுப்புகள் சரியா செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்தபடியே வேலை செய்ற வேலையை நெறைய பேர் செய்றோம். சில பேர் வந்து வெளிய போறது, டிராவல் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்றோமே தவிர, நம்மளுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது ஒரு எக்சர்சைஸ் பண்றது, ஒரு யோகா பண்றது, மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம எவ்வளவு செலவிடுறோமோ, அது நம்மளுக்கு ரொம்ப மதிப்பு மிகுந்த நேரங்கள். அதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும். 1 மணி நேரமாவது 1 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற நேரத்துல 1/2 மணி நேரம் ஒரு எக்சர்சைஸோ, வாக்கிங்கோ, யோகாவோ பண்ணிட்டு, ஒரு மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு, சோ நம்மளுக்கு ஏத்த மாதிரி அத வந்து நம்மளுடைய லைஃப்ப வந்து கொஞ்சம் மாத்திக்க முயற்சி பண்ணும்போது, கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அ அதிக அளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பது. ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ்டு அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம வீட்ல ஒரு தோசை பண்றோம், இல்ல இட்லி பண்றோம்னா, ஒரு மாவு அரைச்சு அத வந்து புளிக்க வச்சு நம்ம வந்து ஒரு தோசை, இட்லி பண்றோம். இது வந்து சாதாரணமான ஒரு ப்ராசஸ். ஒரு ஒரு இயற்கையான ஒரு ப்ராசஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செயற்கையான ப்ராசஸ் நெறைய இருக்கு. இப்போ நம்ம கடையில சாப்பிடுறதாகட்டும், ஒரு ப இப்பலாம் எல்லாமே பாக்கெட்ல வந்துருச்சு. வாங்கி இப்போ ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து ஃப்ரீசர்ல வச்சிருக்காங்க. அத எடுத்து வாங்கி அத வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிடுறது. அப்போ ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி அத வந்து பதப்படுத்தி அத நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு சாப்பிட்டா அது வந்து ஒரு கேலரிஸ் வரும். அத வந்து வறுத்து சாப்பிட்டா ஒரு கேலரிஸ் வரும். அத பிரெஞ்ச் ஃப்ரை மாரி பொரிச்சு சாப்பிட்டா ஒரு கேலரிஸ் வரும். அத சிப்ஸா பண்ணி சாப்பிட்டா பல மடங்கு அதிகமான கேலரிஸ் வரும். கேலரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து சாப்பிட வேண்டிய கேலரிகள் வந்து ஒரு 1500 கேலரிகள்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு சாதாரண ஒரு சராசரியா ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஒரு ஆண்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அப்ப அந்த கலோரிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா,
ஒரு ஒரு டீ கப் ஒரு டீ கப்ல நீங்க ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு கப்லயே வந்து உங்களுக்கு 70 கலோரிகள் மேல இருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு சிப்ஸ் ஒரு 10 சிப்ஸ் 20 சிப்ஸ் சாப்பிட்டாலே வந்து 300 கேலரி 400 கேலரி வந்துரும். அப்போ அப்ப நம்ம உணவு எப்படி எடுத்துப்போம்? இதுல என்ன இருக்கு? அப்ப இந்த சிப்ஸ்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. என்ன இருக்கு அதுல? அதுல வந்து எண்ணெய் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு. 2மே வந்து எந்த நிலையில நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு சாப்பிடுறோமா? இல்ல வந்து கூட்டு மாரி பண்ணி சாப்பிடுறோமா? நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுறோமா? அப்படிங்கிறது. அப்போ இவ்ளோ வித்தியாசம் நம்மளுடைய ஒரே ஒரு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டாலே இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா, அப்போ ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு சாப்பிட்டா ஒரு 30, 40 கலோரி இருக்குன்னா, அத வந்து சிப்ஸா சாப்பிட்டீங்கன்னா 350 கலோரிஸ் இருக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம யோசிக்காம நம்ம வந்து பசங்களுக்கு சாப்பாடு தொட்டுக்க கூட ஒரு சிப்ஸ குடுக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு வந்து கலோரிஸ் தான் ஏறுதே தவிர, அதுல கொழுப்பு சத்து அதாவது எண்ணெய் இருக்கிறதுனால அதாவது கொழுப்பு தான் ஏறுதே தவிர, புரதம் அப்படிங்கிற ஒண்ண வந்து நம்ம மறந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில இருந்து புரோட்டீன் அப்படிங்கிற ஒண்ண மறந்துட்டோம். கண்டிப்பா வந்து 70, 80% பெண்களோ, ஆண்களோ நம்ம நாட்டுல வந்து புரத சத்து குறைபாடா தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த அப்படிங்கிறது கொழுப்புன்றது படிய ஆரம்பிச்சு, அது வந்து தசைகள குறைக்க ஆரம்பிச்சு, தசைகளுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து கொழுப்பு ஏற ஆரம்பிக்குது. அப்போ புரதம் கண்டிப்பா எடுத்துக்கணுமானா, கண்டிப்பா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல. இன்னொரு விஷயம், அதிகமான இந்த ஸ்மோக் பண்றவங்களுக்கு, குடிக்கிறவங்களுக்குலாம் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சரியா வேலை செய்யாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு முக்கியமா. அது வந்து என்னன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். அதிகமான அளவுல ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றத, அதிகமான அளவுல யார் மருந்துகள எடுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கும் வந்து இந்த ஜீரண உறுப்புகள் சரியா செயல்படாது. அப்ப இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பண்ணா, என்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த அதாவது இந்த ஜீரண மண்டலத்த நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஆரோக்கியமான ஒரு உணவுகள எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சேர்ந்த அ அதாவது நட்ஸ் அப்படின்னு சொல்றது. அ பாதாம், இல்லன்னா வால்நட், இல்லன்னா ஏதோ ஒரு வேர்க்கடலையா இருந்தா கூட அத வந்து நீங்க ஊற வச்சோ, இல்லன்னா வறுத்ததோ நீங்க சாப்பிடும்போது ஒரு அதுக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்கு. நான் எந்நேரமும் நட்ஸே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. சோ அது வந்து ஒரு 4, 5 பாதாம் இல்லன்னா ஒரு வால்நட் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு புரதச்சத்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நெறைய விதமா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே உணவு இப்ப சாப்பாடு, குழம்பு, கூட்டு, ஒரு கொஞ்சமா இதே சாப்பிட்டுட்டு இருக்கோம். தோசை, அந்த சட்னி இதுதான் சாப்பிடுறோம். அப்ப இந்த உணவ வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஒரு வெள்ளரிக்காய கட் பண்ணி சாப்பிடுறதோ, இல்லன்னா ஒரு ஃப்ரூட்ஸ கட் பண்ணி சாப்பிடுறதோ, அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நம்ம வந்து டெய்லி நம்ம கடைபிடிக்கும்போது, கண்டிப்பா நம்ம உணவு வந்து ஒரு கலர்ஃபுல்லான நெறைய இயற்கையான நிறங்களோட சேர்ந்ததா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, தண்ணி நெறைய குடிக்கணும். சாப்பிடும்போது நம்ம வந்து கண்டிப்பா மெதுவா மென்னு சுவைச்சு நல்லா நல்லா வந்து நம்ம உணவ வந்து கூழாக்கி தான் நான் சாப்பிடணும். ஏன்னா வயித்துல வந்து பல்லு இல்ல. நம்ம வாயில தான் பல்லு குடுத்துருக்காங்க கடவுள். எதுக்குன்னா நம்ம அத சவைச்சு சாப்பிடணும். நம்ம சீவ் பண்ணி சின்ன வயசுல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. நல்லா சவைச்சு சாப்பிடு. நல்லா வந்து இது பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நம்ம அத அப்படியே நாளடைவுல மறந்து இன்றைய ஃபாஸ்ட் ஃபுட் காலகட்டத்துல அத சீவ் பண்ணி சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். அவசர அவசரமா சாப்பிடுறோம். அது வந்து உடம்புல போய் அத நம்ம சேரும்போது, அதாவது வந்து நம்மளுடைய குடல் வந்து அத வந்து ஜீரணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவையான சத்துக்களை அது உறிஞ்சி எடுக்க முடியாத அளவுக்கு அது போயிடுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குறிப்பிட்ட வயசு அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஜீரணம் சரியா ஆகாததுனால, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரணம் சரியா ஆகாததுனால, நமக்கு என்ன ஆகுது அப்டின்னா, சத்து குறைபாடு ஏற்படுது. அதனால பல வியாதிகள் ஏற்படுது. இப்ப இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்டின்னு சொன்னா, நம்ம கண்டிப்பா நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளுடைய டைஜஷன் அதாவது வந்து ஜீரண பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே பார்க்கணும். நமக்கு வந்து ஒரு வயிறு உப்புசம் வர ஆரம்பிக்குது, கேஸா இருக்கு அப்டின்னு சொன்னா, நம்ம முதல்ல வந்து நம்மளுடைய உணவு என்ன சாப்பிடுறோம் அப்டிங்கிறத நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். அத வந்து எப்படி சாப்பிடுறோம்? நல்லா மென்னு சாப்பிடுறோமா? இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்டின்னா, உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிஃபெனால்ஸ் அதிகமா இருக்கிற உணவுகள சாப்பிடலாம். இந்த பாலிஃபெனால்ஸ்ன்றது அப்படி எதுல அதிகமா இருக்குன்னா, மூலிகைகள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ் சொல்லுவாங்க இல்லையா? மிளகு, சீரகம் இந்த மாதிரியான ஸ்பைசஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லான அதாவது பல நிறங்கள் உள்ள பழங்கள், காய்கறிகள் நம்ம சாப்பிட்டோம்னா, நமக்கு இந்த பாலிஃபெனால்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி காஃபிலயும் இருக்கு, டீலயும் இருக்கு. நம்ம பிளாக் டீ அந்த மாதிரி குடிக்கும்போதும், அதுல வந்து பாலிஃபெனால்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. டார்க் சாக்லேட் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற சாக்லேட் வந்து டைரி மில்க் கிடையாது. கண்டிப்பா அத வந்து சாப்பிடவே கூடாது. அ அதுல அந்த மாதிரி சாக்லேட்ஸ் டைரி மில்க், 5 ஸ்டார் அது எதுவுமே இல்ல. டார்க் சாக்லேட்ன்றது எப்படின்னா, கொஞ்சம் கசப்பு தன்மையோட இருக்கும். அதுல வந்து எந்த விதமான அதிகமான வேற பொருட்களோ, பால் அந்த மாதிரி சர்க்கரை அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சேர்க்காம இருக்கிற டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது வந்து ஒரு அளவா அதுக்குன்னு டார்க் சாக்லேட்ன்றது ஃபுல்லா சாப்பிட முடியாது. ஒரு 2 பீஸ் நம்ம டெய்லி சாப்பிடலாம். அதுவுமே நம்மளோட பாலிஃபெனால வந்து அதிகப்படுத்தும். அதே மாரி ஃபெர்மென்டட் ஃபுட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பழைய சோறு ஏன் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல சொல்லி தான் கேட்கிறோமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அது என்ன ஃபெர்மென்ட் அப்படின்னு சொல்றது. நல்ல பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வயித்துல நெறைய இருக்கும்போது,
நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300ல இருந்து 500 வகையான பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு. இந்த குட் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, உணவுல இருக்கிற சத்தை வந்து உடம்பு எடுத்துக்கிறதுக்காக உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த பாக்டீரியாக்கள் இல்ல அப்படின்னா, நல்ல பாக்டீரியாக்கள் இல்லைன்னா கெட்ட பாக்டீரியாக்கள் உருவாக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த நல்ல பாக்டீரியா அதிகமா இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த பழைய சாதம், தயிர், அந்த மாதிரி தயிர் வந்து நமக்கு வந்து புளிக்க வச்சு அது ஃபெர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த புளிக்க வச்ச அந்த அந்த பொருட்கள்ல, தயிர்ல, மோர்ல எல்லாம் நிறைய வந்து பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா இருக்கு. அப்ப அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம அதிகமா நம்ம எடுத்துக்கலாம். தினமும் வந்து தயிர் ஒரு 2 ஸ்பூனாவது சர்க்கரையோ எதுவுமே சேர்க்காம வெறுமனே கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து நமக்கு புரோட்டீனும் தரும். அதே சமயத்துல வந்து நம்மளுடைய வயிறுடைய ஜீரணத்தையும் வந்து சரியா பாத்துக்கும். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தினசரி உணவுல இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய RCMல என்னெல்லாம் உணவுகள் வந்து இந்த ஜீரண உறுப்புகளை வந்து சரி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள். அதாவது வந்து அதிகமா இது வந்து சாப்பாடுல தவிர வேற என்ன எக்ஸ்ட்ராவா வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரைஸ் பிரான் ஆயில்ல எவ்வளவு பலன்கள் இருக்கு. அதனால வந்து நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் எவ்வளவு நல்லா வேலை செய்யுது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து யாருக்காவது இந்த கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையோ இல்லைன்னா வயிறு உப்புசம், கேஸ் இருக்க பிரச்சனையும் இருக்குன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து சமையல்ல ரைஸ் பிரான் ஆயில மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். அப்போ வீட்டுல நம்ம தினசரி உபயோகப்படுத்துற பொருட்கள் மூலமாவே வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய ஜீரண உறுப்புகளையும் பாதுகாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம காமா ஒரைஸ்னால் என்ன பண்ணுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹெல்த் கார்டு, அதாவது நம்மளுடைய மொத்தமான ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடியது காமா ஒரைஸ்னால். நம்ம ஆயில்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்டான ஒரைஸ்னாலை எடுத்து நமக்கு வந்து டேப்லெட் வடிவத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த காமா ஒரைஸ்னால் டேப்லெட்ஸை மட்டும் தான் தினமும் 2 எடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய தைராய்டுக்காக நான் எந்த மாத்திரையும் எடுத்துக்கிறது இல்ல. மத்தபடி எனக்கு இருந்த டைஜஷன் மாதிரியான பிரச்சனைகளோ இந்த மாதிரி எந்த டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனைகளுமே எனக்கு வரல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த காமா ஒரைஸ்னால் யூஸ் பண்றோம். அப்படியே எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அடுத்தடுத்த பொருட்களை வந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிறப்பான இன்னொரு பொருளும் இருக்கு நம்ம கிட்ட. அது வந்து சஞ்சீவினி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சளி இருக்கு அதிகமா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம கொடுத்திருப்போம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஜீரணத்தை சரி பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களும் இந்த சஞ்சீவில சொல்லியிருக்காங்க. நான் வந்து எல்லாத்தையுமே பத்தி என்னென்ன இருக்குன்றத பத்தி சொல்ல போறதுல ஒரே ஒரு பொருள் பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா நம்ம கிட்ட எத்தனை பொருட்கள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து அந்த அந்த பலன் இருக்கும். இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. அதாவது நம்மளுடைய ஜீரண உறுப்புகளை நல்லா வேலை செய்ய வைக்கக்கூடிய பொருட்கள். இப்போ ஒரு புரோட்டீன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த புரதம் அப்படிங்கிறத உடம்பு வந்து சீக்கிரமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது கூட நம்மளுக்கு என்ன வேணும்னா நார் சத்து, அதாவது ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார் சத்து. இந்த நார் சத்து தான் நம்ம ரொம்ப 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 அதாவது அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. எதுல நார் சத்து இருக்குன்னு நமக்கு தெரியறதும் இல்ல. நம்ம அந்த மாதிரி பொருட்களை சாப்பிடுறதும் இல்லை. அப்படிதான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். சோ இதோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா PBMFO பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நியூட்ரிசார்ஜ் அழகா சொல்லி தருவாங்க. அப்ப புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், ஒமேகா இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான சத்துக்கள். அப்போ இந்த புரோட்டீன், நம்மளுடைய புரோட்டீன் பவுடர் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் சேர்த்திருப்பாங்க. இந்த ஃபைபர் எதுக்காக சேர்த்திருப்பாங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகுடைய பலன்கள்னால கிடைக்கணும்னா மஞ்சள், அதாவது மஞ்சளும் மிளகும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு இப்ப பால்ல மஞ்சள் போட்டு குடிக்கும் போது கூட ஒரு 2 மிளகு தட்டி போட்டோம்னா அந்த மஞ்சளுடைய குணங்கள் வந்து நம்ம உடம்புக்கு சேரும். அந்த மாதிரிதான் நம்ம நியூட்ரிசார்ஜ் பொருள்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் சோய் புரோட்டீன் இருக்கிற மாதிரி, இல்லைன்னா வந்து 3 புரோட்டீன் பிளெண்ட் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே வந்து ஃபைபர் கொடுத்திருப்பாங்க. அந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்மளுடைய புரோட்டீனை முழுமையா உடம்புக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து நார்ச்சத்து. அதை நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம சரியா அதை எடுத்துக்கல அப்படிங்கிறது நிஜமாவே உண்மை. அப்போ நம்ம புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு உடம்புக்கு தேவையான புரோட்டீனும் கிடைக்குது, நம்மளுக்கு வந்து நார்ச்சத்தும் கிடைக்குது. அப்போ அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து எடுத்துக்கலாம் தினசரி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதை தவிர என்னென்ன பொருட்கள் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பயோ ஏஜ் அப்படின்ற ஒரு ரொம்ப அருமையான ஒரு பொருள் இருக்கு. நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் அப்படிங்கிற ஒரு அருமையான பொருள் இருக்கு. 72 நியூட்ரிஷன் இருக்கு. 72 நியூட்ரிஷன் இருக்கிற ஒரு பொருள் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இருக்குமா, இந்த அளவுக்கு நியூட்ரிஷன் இருக்க ஒரு பொருள் வந்து இருக்குமா அப்படின்றது தெரியாது. இந்த டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி எடுக்கிறதுக்கானது இல்ல. நம்ம இப்போ ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கவங்க, இல்லைன்னா வந்து குடிப்பழக்கத்தினால அதிகமா லிவர் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறமா ஸ்மோக் பண்றவங்க,
அதிகமா வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லிவர் வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஸ்லோவா வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இப்போ ஒரு 3 மாசத்துல இருந்து 3 மாசம் எடுத்துக்கலாம். இப்போ சாதாரணமா நல்லா இருக்கவங்க கூட ஒரு 3 மாசம் வந்து அந்த பயோஎஸ் டேப்லெட்டை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல இருக்க கழிவுகளை நீக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த உடம்புல இருக்க கழிவுகளை நீக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சத்துக்கள் உடம்புல உறிஞ்ச ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து வெறுமனே ஒரு விட்டமின் அண்ட் மினரல் விட்டமின்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல வேற எந்த ப்ரோட்டீன் எடுத்தாலும் சரி, நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வந்து கிளியர் பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருக்காது. அப்போ அந்த கிளியர் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஹெல்த் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து முதல்ல அவங்களுக்கு பயோஎஸ் கொடுத்து ஒரு மாசம் அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற நியூட்ரிஷன் கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அதோடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அப்போ இந்த பயோஏஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல வந்து வெறுமனே வந்து நியூட்ரிஷன் மட்டும் இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரிகடுகமா இருக்கட்டும், அதாவது மிளகு, சுக்கு மிளகு திப்பிலி மாதிரியான பொருட்களா இருக்கட்டும், டாண்டிலியானா இருக்கட்டும், நிறைய நிறைய பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சீபக்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்சைம்ஸ் சேர்த்திருக்காங்க. என்சைம்ஸ் அப்படின்றது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த என்சைம்ஸ் வந்து இதுல சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீபயோட்டிக்ஸோ ப்ரோபயோட்டிக்ஸோ நான் சொன்னேன் இப்ப இயற்கையா கிடைக்கிற பொருட்கள்ல நம்ம வந்து சாப்பிடுற பொருட்கள்ல ப்ரோபயோட்டிக்ஸோ ப்ரீபயோட்டிக்ஸோ கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா வந்து நம்மளுடைய இந்த ப்ரோபயோட்டிக்ஸோ ப்ரீபயோட்டிக்ஸோ சேர்த்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த கட் பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து இது வந்து மறுபடியும் நல்ல பாக்டீரியா வந்து மறுபடியும் நிறைய உருவாக ஆரம்பிக்கும் நம்மளுடைய வயிற்றுல. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அதாவது டைவர்ஸ், அதாவது நிறைய விதவிதமான உணவுகளை சாப்பிடுற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட் பாக்டீரியா இருக்கும். மலைவாழ் மக்களா இருக்கட்டும், காட்டுல வசிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட் பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கும். 500னா அவங்களுக்கு அதிகமாவே இருக்குமா. நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 300க்கு கம்மியா ஆயிட்டு இருக்கு. இப்ப எந்த இடத்துல இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, அவங்களோட உணவு பழக்கங்கள் மூலமா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கால இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்தியால இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த கட் பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. அப்ப நல்ல கட் பாக்டீரியா குறைய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா தினசரி உபயோகப்படுத்த பொருட்கள் மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா தினமுமே உபயோகப்படுத்தி இன்னுமே நிறைய பொருள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ்ஸ் அப்படிங்கிற பேர்லயே வந்து ஒரு 5 பொருள் இருக்கு. அதுல வந்து முக்கியமா வந்து ஹிங் பேடா, அப்புறமா வந்து அனார்தனா கோலி, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தினசரி வந்து எல்லாருமே தினமும் பயன்படுத்தலாம். அப்ப இந்த அனார்தனா கோலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனார்தனா கோலின்றது வந்து மாதுளையில இருந்து செய்யக்கூடிய ஒரு ஜீரண உறுப்பு, ஜீரண மாத்திரை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்திருக்க பொருள்லாம் ரொம்ப சுவையாவும் இருக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயில போட்டு இப்ப நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஜீரணமா இருக்கிறதுக்கு ஜெலிசில் மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் வந்து இப்ப தடையே பண்ணிட்டாங்க. ஆனாலும் மக்கள் வந்து ஜெலிசில் சேல்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு நம்ம நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனார்தனா கோலி எடுத்து நம்ம வாயில போட்டுட்டோம்னா ஒரு இயற்கையான பொருள் நம்ம சாப்பிட்ட மாதிரியே ஆச்சு, நம்மளோட ஜீரணத்தை நம்ம சரி பண்ண மாதிரி ஆச்சு. அதாவது இப்போ எந்த ஜீரண பிரச்சனையும் இல்லைன்றவங்க கூட இதை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிங் பேடா வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பெருங்காயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா நம்ம வந்து ஒரு வயிறு உப்புசமா இருக்கு, வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம். வெறுமனே பெருங்காயத்தை நம்ம ஒரு சிட்டிகை எடுத்து வாயில போட்டு சுடு தண்ணி குடிச்சாலே நமக்கு வந்து நல்ல ஒரு கேஸ் ப்ராப்ளம்ல இருந்து பிரச்சனையில இருந்து சரியாகும். ஏன்னா இந்த இதையே நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்காயம் அப்படின்றத வந்து நாங்க முதல்ல ராஜு சார் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து அந்த கொடுத்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து பெருங்காயம் ஒண்ணு. அந்த பெருங்காயத்தை வந்து அன்னைக்கே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்போ அதே பெருங்காயம் சேர்க்கப்பட்ட இந்த கோலியுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிங் பேடா அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமை. இப்ப நீங்க ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவை இருக்கு. அதாவது பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாம எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து இந்த ஜீரண பிரச்சனைன்றது இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து அதை வந்து கண்டிப்பா வந்து இது எடுத்துக்கிறதுக்கே விரும்புறாங்க. ஏன்னா அது வாயில போட்டு நம்ம ஒரு டேஸ்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே தெரியுது. ஆனா ஆக்சுவலி இப்ப ஸ்டால் ஒண்ணு போட்டிருந்தோம். அந்த ஸ்டால்லயுமே கூட பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப விரும்பப்பட்டு அந்த ஹெங் பேடா வந்து வாங்கிட்டு போனாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதை டேஸ்ட் பண்ண உடனே அவங்களுக்கு தெரியுது அந்த உமிழ்நீர் சுரந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது, நல்லா இருக்கே இது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிக்குது. அது அனார்தனாவும் சரி, ஹிங் பேடாவும் சரி, இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஈஸியா வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரொமோஷன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஜஸ்ட் ஒரு பாட்டில வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வந்து அது வந்து கண்டிப்பா சேல்ஸ் ஆயிடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு 3 டைஜஸ்டிவ்ஸ் வந்து நம்ம
நம்மளுடைய ஆர்சிஎம்ல இருக்கு. அந்த டைஜஸ்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து கோலி தான். இது வந்து ஹாஜ்மா கோலி. இந்த ஹாஜ்மா கோலி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த புதினா இதுல வந்து உப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும். சில பேருக்கு உப்பு சாப்பிடக்கூடாதுன்றவங்க அதை எடுத்துக்க வேண்டாம். ஆனா வந்து சில பேருக்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிக்கும். புதினாவும் உப்பு உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதுல. அப்ப இதுவுமே வந்து சின்ன கோலியா சின்னதா இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அனார்தானால கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? இது வந்து சின்னதா இருக்கும். இதுவுமே இந்த டேஸ்ட்டுமே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த டேஸ்ட் வந்து ஒரு மாரி அந்த ஆனா வந்து ரொம்ப உப்பா இருக்க மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த புதினாவோட டேஸ்ட்டோட சேர்த்து சூப்பரா இருக்கும். இந்த ஹஜ்மா கோலி அப்படிங்கிறது. இது 3மே வந்து பாத்தீங்கன்னா, கோலி அதாவது ஒரு கோலின்னு சொன்னா மாத்திரை வடிவத்துல இருக்கு. உருண்டையாவோ, தட்டையாவோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கோலின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் 2 பொருள் இருக்கு. அந்த 2 பொருளும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுடர் வடிவத்துல இருக்கும். இந்த பவுடர் வடிவத்துல இருக்கக்கூடிய 2 பொருட்கள்ல அக்னி சந்தீபன் சூரன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அக்னி சந்தீபன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, அக்னி அதாவது வந்து சூடு. அதாவது வந்து நம்ம நெஞ்செரிச்சல், கபகபன்னு எரியுது. இந்த மாரிலாம் சொல்லுவோம். நம்ம வந்து சில சில பொருட்கள சாப்பிட ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து நம்மளோட எண்ணெய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நம்மளோட ஹெல்த் கார்ட் ஆயில யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாலே, இந்த பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 90% மேல குறைய ஆரம்பிச்சுரும். அப்படி இருந்தும் நம்ம எங்கேயோ வெளிய சாப்பிடுறோம் அப்படின்னும்போது பாத்தீங்கன்னா, சில சமயம் இந்த மாதிரி வரும். அதே மாரி வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த அக்னி சந்திப்பன் சூரனை வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு சிட்டிகை அளவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நைட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்க போகும்போது, ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து நம்ம சுடு தண்ணி ஒரு வெதுவெதுப்பான தண்ணியோட நம்ம குடிச்சிட்டு வரும்போது, கண்டிப்பா வந்து பைல்ஸ் பிரச்சனை வரைக்குமே சரியாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல இருக்கு. சரியாவும் ஆயிருக்கு. அவ்வளவு அருமையான பொருட்கள வந்து ஒரு பாத்தீங்கன்னா, இதோட விலை என்ன ஒரு ரூ. 48. நம்ம வந்து ஒரு கம்மியான விலையில இருக்க ஒரு பொருள் அப்படின்னு சொல்லும்போது, இதோடைய மதிப்ப வந்து நம்ம குறைவா நினைக்கக் கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம வந்து ஒரு வயிறு உப்புசமோ, எந்த பிரச்சனையுமா இருந்தாலும், ஒரு டாக்டர்ட்ட போனோம்னா ரூ. 500 கம்மியா நம்ம எங்கேயுமே வந்து கம்மி ஆகுறது இல்ல. ₹500 நீங்க எந்த பிரச்சனை வயிறு வலிக்குது, திடீர்னு ஒரு மாரி ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல, எதுவா இருந்தாலும் ஒரு டாக்டர்ட்ட போனீங்கன்னா ₹500 to ₹1000 செலவாகுது. ஆனா நம்மளுடைய பொருட்களை நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, நம்மளுக்கு அதோட அருமை தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இதுல இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதர் சஃபா. இத வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன உதர் சஃபா? இது என்னன்னே தெரியாது. அ இத பத்தி ரொம்ப வந்து நம்ம வந்து உபயோகமும் படுத்த மாட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, கேரளாலலாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு போன வருஷம் நம்ம ட்ரெயின்ல போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இத வந்து ஒரு டப்பால போட்டு இன்னும் ஒரு ஜீரகம் பொடியெல்லாம் சேர்த்து, அத வந்து ஒரு நமக்கு நெஞ்செரிச்சல் மாதிரி ஏன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதோ, இல்ல வெளிய போம்போதோ, நம்ம உணவு வேற ஏதாவது சாப்பிடும்போதோ, கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வரும். அந்த மாரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து ரொம்ப அருமையா இது பண்ணாங்க. இதுல இருக்க பொருட்கள பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் விரிவா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஆவாரம் பூ. ஆவாரம் பூ டீ குடிச்சாலே வந்து நமக்கு சுகருடைய லெவல் கண்ட்ரோல் ஆகும். ஆவாரம் பூ டீ நெறைய நன்மைகள் கொண்டது. இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு நெறைய கேள்விப்படுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல சரி பண்றதுக்குமே வந்து ஆவாரம் பூ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதுக்கப்புறமா கடுக்காய். கடுக்காய் பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல. கடுக்காய் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா, நம்ம மிடுக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடுக்காய் வந்து நைட்ல சாப்பிடுறதுன்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு பழக்கமா முன்னாடி வச்சிருந்தாங்க. நம்ம கடுக்காய் பொடி தேய்ச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து இப்ப அத சாப்பிட மறந்துட்டோம். இன்னைக்கு வந்து இது இது இந்த பொருள வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து கடுக்காய் பொடி எவ்வளவு வாங்கி வாங்கி வச்சு அது பாட்டுக்கு கட்டியாயி வேஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா அதுவே வந்து நெறைய விஷயங்கள சேர்த்து ஒரு நல்ல ஒரு கலவையா குடுத்துருக்காங்க நம்மளுடைய ஆர்சிஎம்ல பாத்தீங்கன்னா. அடுத்தது வந்து சோம்பு. சோம்பு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம ஜீரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வாசனைக்காகவும் வாசனைன்றது மட்டும் இல்ல. எல்லாமே வந்து நறுமண பொருட்கள் இப்ப ஸ்பைசஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஸ்பைசஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, வெறுமனே நறுமணத்துக்காக ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்துறது இல்ல. கண்டிப்பா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அத பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஸ்னாப் அப்படின்னு ஸ்னாஃப் அப்படிங்கிற சோம்பு சேர்த்திருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாம, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உப்புலயே வந்து பாத்தீங்கன்னா, பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிமாலயன் சால்ட்டும் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கருப்பு உப்பும் சேர்த்திருக்காங்க. அப்போ இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உப்புல இருக்கக்கூடிய நன்மைகள் வேற. ஆனா இந்த கருப்பு உப்புலயோ இல்லன்னா வந்து பிங்க் சால்ட்லயோ இருக்கக்கூடிய நன்மைகள் வேற. அப்போ அதோடைய நன்மைகள் வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இஞ்சி சேர்த்திருக்காங்க. அப்போ நம்ம வந்து தினசரி வந்து ஒரு வாழ்க்கை முறையா நம்ம வந்து நம்மளுடைய அஞ்சறை பெட்டியில இருக்க பொருட்கள தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு மறந்துட்ட பொருட்களை வந்து நம்ம வந்து இந்த இந்த பொருள் மூலமா நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறோம். அப்ப இஞ்சி அப்படிங்கிறது, ஓமம், சீரகம் இதெல்லாம் நம்மளுடைய அஞ்சறை பெட்டியில இருக்க பொருட்கள். ஓமம் ஓமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வயிறு வலினாலே ஓமத்த வந்து கொதிக்க வச்சு குடுப்பாங்க.
சோ இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு சங்கு குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன வயசுல பார்த்ததோட சரி, இந்த காலகட்டத்துல யாரும் அத வந்து குடுக்குற மாதிரி தெரியல. அப்போ இந்த ஓமமா இருக்கட்டும், இஞ்சியா இருக்கட்டும், ஜீரகமா இருக்கட்டும், அதிமதுரம் சேர்த்திருக்காங்க. அதிமதுரம் அதாவது ரொம்ப இனிப்பானது அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அது செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முட்டு வலி இருக்கிறவங்க, நெறைய வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து நல்ல ஒரு நிவாரணம் குடுக்கக்கூடியது வந்து அதிமதுரம். அது மட்டும் இல்லாம மலச்சிக்கலையும் சரி பண்ணக்கூடியது. அப்போ சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு பாட்டிலுக்குள்ள இவ்ளோ பொருட்களையும் சேர்த்த ஒரு விஷயம் இருக்கா? இவ்ளோ மருத்துவ குணம் இருக்கா? அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ரோஜாவோட இதழ்கள் நம்ம வந்து இதுல ரோஜாவோட இதழ்கள் இருக்கா? ஏன்னா இந்த இந்த பொருள வந்து இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அ நம்ம வந்து தெரியாமலே உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வாய் விலங்கம் அப்படின்னு சொல்ற ஒரு பொருள் இருக்கு இதுல. வாய் விலங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பைபிடன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெறைய பொருட்கள்ல ஆயுர்வேத இதுல வந்து பாத்தீங்கன்னா, கொ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்திய ஜலாப் சொல்ற நிஷோத் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த நிஷோத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்து அல்சர். அதாவது வந்து வயிற்று புண்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து ஆற்றக்கூடியது. அதே மாதிரி ரத்தத்துல சர்க்கரையோட அளவ குறைக்கக்கூடியது. இதையும் சேர்த்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் தான் இது. வெறுமனே வந்து ஒரு கடுக்காய் பொடிக்கே வந்து வயிறு சரியாயிடும். நமக்கு வந்து ரொம்ப நல்லது கடுக்காய் பொடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை மூலிகைகளும் சேர்த்த இந்த உதர் சஃபாவையும் நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து அக்னி சந்தீப்பன் சூரன் மாதிரியே தான். நம்ம வந்து இரவு உணவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னால, ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து நம்ம வாயில அப்படியே போட்டுட்டு நம்ம சுடு தண்ணி குடிச்சாலும் சரி, இல்ல எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா, நான் தண்ணியோட கலந்துட்டு வெதுவெதுப்பான தண்ணீல கலந்துட்டு நம்ம குடிச்சிட்டாலும் சரி, கண்டிப்பா வந்து காலையில நம்மளுடைய மோஷன் போறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். இது வந்து நம்ம வந்து பேசக்கூடாத விஷயம் இல்ல. கண்டிப்பா எல்லாருமே பேசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். எப்படி வந்து ஒரு ஹைஜீன் அப்படிங்கிறது எப்படி முக்கியமோ, அதே மாரி வந்து தினமும் காலையில வந்து நம்மளுடைய காலை கடன் அதனால தான் நம்ம மக்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது காலை கடன். கடன்னா அந்த கடன் அத வந்து காலையிலே முடிச்சிடணும். முடிக்கிறதே இல்ல நெறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்துல. அப்போ பாத்தீங்கன்னா, வயிறு கிளியர் ஆகாம இருந்ததுன்னா, நாள் ஃபுல்லா நீங்க சாப்பிடுற உணவு எப்படி கரெக்ட்டா சரியா போய் ஜீரணம் ஆகும்? உங்களுக்கு சத்துக்கள் எப்படி கிடைக்கும்? அப்போ காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுடைய காலை கடன் அது வந்து கிளியரா நம்ம வந்து வயிறு வந்து நல்லா காலியா ஆயிடணும். நம்ம தண்ணி குடிச்சு, நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒரு நாளை தொடங்கும்போது, அந்த கடன் காலையிலேயே அடைச்சுட்டோம்னா, நம்ம வந்து நாளைக்கு நாள் ஃபுல்லா நிம்மதியா இருக்கலாம். அப்போ நம்மளுடைய பொருட்களை ஒண்ணு ஒண்ணா நம்ம உபயோகப்படுத்தும்போது, கண்டிப்பா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை நம்ம சரியா வச்சுக்கிறோம். நம்ம பொருள உபயோகப்படுத்துறோம்னு சொல்றோம். அதே சமயத்துல வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள், அது மாதிரி வந்து நமக்கு ஜீரணத்துக்கு உதவாத பொருட்கள், நேரம் கழிச்சு சாப்பிடுறது, இரவு நள்ளிரவு சாப்பிடுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு, நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒழுங்குமுறை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டிசி சார் சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயம். தினமும் காலையில வந்து அவர் வந்து குருகுல் அப்படின்னு சொல்ற குருகுலம் வந்து நடத்துறாரு. அத வந்து நான் டெய்லி கேட்பேன். எனக்கு டெய்லி காலையில கேட்கலனாலும் நான் YouTubeல பார்த்து அதுல என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுப்பேன். அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு உணர்றோமோ, ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இத சாப்பிடுங்க, இல்ல இத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றத விடவும், நீங்க ஆர்சிஎம் பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க உபயோகப்படுத்துங்க. உங்களுடைய ஜீரண மண்டலமா இருக்கட்டும், இல்லன்னா உங்களுடைய அ ஓவராலா உங்களுடைய முழு ஒரு தேவை எல்லாமே இதுல இருக்கு. அப்ப எல்லா பொருட்களையுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நிறைவாவே நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்ம முயற்சி பண்ணி தான் சரி பண்ணணும். கண்டிப்பா வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையில எப்போ ஒழுங்கு வருதோ, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆர்சிஎம்ல இருந்து வரோம் அப்படின்னு சொன்னா நம்மள பார்க்கும்போதே, அவங்களுக்கு வந்து ஓகே இவங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க, இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்றாங்க அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா, நம்மள பார்க்கும்போது அது தெரியும். அப்ப நம்ம நம்ம வந்து ஒரு நிறுவனத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு அ ஒ இந்த ஆர்சிஎம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம தான் வந்து ஆர்சிஎம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப ஆர்சிஎம்ல இருக்கவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆர்சிஎம்ல இருக்கவங்க எப்பவும் உற்சாகத்தோட இருக்கணும். எப்பவும் உண்மையை மட்டுமே சொல்லி நம்மளுடைய பொருட்கள் இதுல வந்து என்ன இருக்குன்னு தெரியுதோ தெரியலையோ, ஆனா வந்து ஒரு ஜீரணத்துக்கான விஷயம் இது வந்து சரியாக்கும் அப்படின்ற விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அத விட தாண்டி நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ரொம்ப நல்ல ஒரு ஆர்சிஎம் பெர்சன் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் வந்து இந்த இந்த நிறுவனத்தின் விளம்பரதாரர்கள். அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டீஸ். நம்ம தான் வந்து எல்லாமே. இங்க வந்து நடிகர்களுடைய செலிபிரிட்டீஸ் அத விடவும் பெரிய பெருமை வந்து நமக்கு கிரண்பேடி மேம் சொல்லியிருக்காங்க.
இந்த இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா, இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப வந்து பாராட்டி சொன்னாங்க அன்னைக்கு மீட்டிங். அதாவது நம்மளுடைய கீசோர் அனிவர்சரியில. கண்டிப்பா வந்து இது வந்து வெறுமனே ஒரு பேச்சா இல்லாம, இதை ஒரு மூச்சா எடுத்துப்போம். கண்டிப்பா நம்ம மத்தவங்களுக்கு சேவை செய்றோம் அப்படிங்கிற எண்ணத்த முதல்ல நாம கொண்டு வரணும். என்ன விக்க தானே போறோம். அவங்க எப்படியும் வேணாம்னு தானே சொல்லப் போறாங்கன்ற எண்ணத்த விட்டுட்டு, நம்ம அவங்களுக்கு சேவை செய்ய போறோம். அவங்க வேணும்னு சொன்னாலும், வேணாம்னு சொன்னாலும், அது அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான். அதனால நம்ம வந்து அத செஞ்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து செய்துகிட்டே இருப்போம். சொல்லிக்கிட்டே இருப்போம். நெறைய பேருக்கு சொல்லிட்டே இருப்போம். நெறைய பேருக்கு பெரிய அளவுல சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து வெற்றி பெறப் போறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எங்களோட லீடர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளோட காமராஜ் சாருக்கும் இந்த ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஜெகதீசன் சாருக்கு இத ஹோஸ்ட் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அதனால நான் ரொம்ப பெருமையா தான் ஃபீல் பண்றேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சப்போர்ட். ஏன்னா ஒரு ஸ்டால் நடத்தணும். அந்த ஸ்டால் பத்தின விஷயங்கள சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ஸ்டால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கூட்டு முயற்சி. ஒரு ஆர்சிஎம்ன்றதே கூட்டு முயற்சி தான். ஆனா எங்களோட லீடர்ஸ் எல்லாருமே அன்னைக்கு வந்து குடும்பமா வந்து அவங்க வந்து ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து வேற எதுவுமே யோசிக்காம இந்த இந்த ஸ்டால ப்ரமோஷனை எத்தனை பேருக்கு அதை நம்ம கொண்டு போறோம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது கூட இதை வந்து நம்ம இவ்வளவு சிறப்பா நம்ம வந்து செய்ய முடிஞ்சுச்சா அப்படின்றதை விட நம்ம வந்து எல்லாமே ஒரு அணியா செய்யும் போது கண்டிப்பா அது வந்து சிறப்பா தான் நடக்கும் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட லீடர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய லீடர்ஸ் மட்டும் இல்ல, எங்களுடைய கூட பயணிக்கிற என்னுடைய அணியினர் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். ஏன்னா ஒருவருத்தருடைய உழைப்பும், ஒருவருத்தருடைய ஆர்வமும், ஒருவருத்தருடைய எண்ணமும் ரொம்ப தெளிவா இருக்கு. கண்டிப்பா வந்து ஆர்சிஎம் அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்கு. நம்ம அதுல எந்த லெவலுக்கு போறோம்ன்றத நம்ம தான் முடிவு பண்ணோம். கையில எடுப்போம். நன்றி. கண்டிப்பா வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து பெரிய அளவுல சாதிச்சு காட்டுவோம். எல்லாருக்குமே இன்னைக்கு கலந்துகிட்ட அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குட் ஆர்சிஎம், ஜெய் ஆர்சிஎம். நன்றி. வாழ்த்துக்கள்மா. சிறப்பு சிறப்பு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க கவிதா ராம்குமார் மேடத்துக்கு. எப்ப வந்தாலும் ஒரு புதிய தகவலோட தான் வர்றாங்க. அவங்க பர்சனல் கார்ல இந்த அளவுக்கு வந்து டீப்பா போய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு. ஒண்ணுக்கு ஒண்ணு சிறப்பான தகவல்கள். நண்பர்களே, நம்ம வந்து ஒரு கூட்டத்துல பேச வரணும்னா நம்ம கொடுக்குற தகவல் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இது வரைக்கும் கவிதா ராம்குமார் மேடம் ஒரு கூட்டத்துல கூட வந்து சோரம் போகாம பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டங்கள்னு சொன்னா அவங்க பர்ஃபெக்டா அந்த ஷெட்யூலுக்கு தங்களை தயாராக்கிட்டு நான் காலையிலேயே வந்து அவங்களுக்கு நினைவூட்டினேன். சார் நான் ரெடியா தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க ஷெட்யூல் என்ன தேதி குறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது எல்லாமே வந்து நம்பர் 1. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. அண்ணன் வேற மீசி அண்ணன் வேற கை வலிக்கு தூக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு கை வலிக்குமா நான் அன்மியூட் பண்ணிட்டேன். அனைவருக்கும் மகிழ்ச்சியான இரவு வணக்கம். உண்மையிலே இன்று இரவு வந்து அருமையான ஆரோக்கியமான இரவாக இருக்க போகிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கவிதா மேடம் வந்து அவ்வளவு அருமையா பேசுறதை பார்த்தா அவ்வளவு சூப்பர். அவங்க எப்பவுமே எதுவுமே பங்க்சுவாலிட்டியா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா அதை தெளிவா எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு டாக்டர் கவிதா ராம்குமார் எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி லண்டன் பேர் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் நான் அவங்களுக்கு. சார் கொடுத்துடலாமா? எமரால் சார் கொடுத்துடலாமா? ஓகேங்களா? கொடுத்துடலாமா? ஓகே, நீங்க சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, கொடுத்துடலாம். உண்மையிலே பாருங்க, ஒவ்வொரு உதர் சுதால இருந்தது, ஒவ்வொரு விஷயத்துல இருந்து எவ்வளவு அழகா. உண்மையிலே அவங்க கிட்ட வந்து பழகும்போது ஒரு இனிமை, ஒரு உற்சாகம் எல்லாமே கலந்துருக்கு அந்த அம்மா கிட்ட. அந்த பணிவான ஒரு ஸ்பீச் வந்து எந்த ஒரு விஷயம் பொறுமையா எவ்வளவு போன் பண்ணாலும் சரி அதுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதுதான் நான் முதல்ல அவங்களுக்கு வந்து கவிதையின் கதாநாயகின்னு வச்சேன். நீ டாக்டர் கவிதா ராம்குமார் எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி லண்டன் பக்கத்துல ஆர்சிஎம் போட்டுற வேண்டியதுதான். எந்த ஒரு கீ சொல்லட்டாலும் சரி, நூட்டி ஜாதி எதுவும் ஆல்ரவுண்டர். ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு சொல்லும் போது பாருங்க அவ்வளவு இனிமையா நம்ம அந்த பியூசியும் அழகா இருக்கு. அங்க உட்காந்துட்டு அந்த அழகா அந்த பேசுற ஸ்டைலு, அந்த ஒரு இதெல்லாம் வந்து உண்மையிலே கடவுளை வந்து ஒவ்வொருத்தரும் கூடுதல் வரத்தை கொடுத்துருப்பாங்க.
அதுல எங்க அணியில கவிதா ராம்குமார் மேடம் இருக்காங்களா, அது நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். உண்மையிலே அவ்வளோ நல்ல ஒரு அழகான ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு. ஒண்ணு கூட ஒரு சப்ஜெக்ட் கூட சோட போல, எல்லா சப்ஜெக்டும் அழகா பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து உண்மையிலே அவங்க மேன்மேலும் வளர்ந்து அன்னைக்கு அந்த இது கூட ஸ்டால் போட்டோம், செம்மையா இருந்தது. குடும்பத்தோட மொத்த பேரை வந்து நாங்க ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. அந்த அம்மா வந்து பேச, நம்ம பேச, கஸ்டமர்கிட்ட போவோம் பேச, ஒருத்தர் கூட அப்படி டைட்னஸ் ஆகல. யார் யார் வராங்களோ எல்லாமே இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோடய அங்கங்க நானே சும்மா, மேடம் இங்க வாங்க கீசலை பத்தி சொல்லுங்க மேடம், நூட்டி ஜாதி பத்தி பேசுங்கன்னா, அந்த சிரிச்ச முகத்தோட எதுக்குன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்கிங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ஒரு சூதுவாதி இல்லாம பழகுனாவே நம்ம அணி சீக்கிரமா ஜெயிச்சிடும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதனால ரொம்ப நன்றி கவிதா மேடம். உண்மையிலே நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன் உங்களுக்கு. வயசுல நன்றி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா. ரொம்ப அருமையாக ரொம்ப நன்றி. சிறப்பு, வாழ்த்துக்கள். சிறப்பு. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகளும். நன்றி. நன்றி நன்றிங்க அண்ணா. ஆனா அது உத்தர் சுத்தா இல்லைன்னா உத்தர் சுத்தா முன்ன இப்ப வந்து உதர் சேஃபா. உதர் அதுல சேஃபா. இருக்கிற இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வயிறு வந்துங்க கட்டிக்காதபடிக்கு, வயிறு கட்டாதபடிக்கு அது வந்து பாத்துக்குது. அதான் உதர் சேஃபான்னு பேர். அது வயிறு சேஃபா. கட்டாது, வயிறு வந்து ம். பெருசாகாம பாத்துக்கிறது. உதர் சுத்தா பழசுங்க, உதர் சேஃபா. ஓகே. ரொம்ப அருமையா ஓகே சார். பேசுனாங்க. ஆமா, அதுல இருக்கிற ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள் என்னென்ன இன்கிரிடியன்ஸ் இருக்குதுங்கிறது அதுல முக்கியம். அது சூப்பர் பாத்தீங்கன்னா சார். எத்தனை சூப்பர். இருக்கு ஒரு உதர் சேஃபாவுல. அதை வந்து பெரிய அளவுல இப்ப நம்ம கம்பெனியா அதை ப்ரொமோட் பண்றாங்க. இன்னைக்கு கவிதா மேடம் அதை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. உள்ளபடியே மகிழ்ச்சி. மீசி அண்ணன் எப்பொழுதுமே வந்து அவரு பார்க்க எளிமையான மனிதர், ஆனால் இனிமையான போசால வந்து எல்லாத்தையும் வந்து கவுத்துருவாரு. இன்னைக்கும் வந்து அருமையா பேசியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் அண்ணா. இன்னும் யாராச்சும் இருக்கீங்களா வாழ்த்துறை வழங்க? இல்லாவிட்டால் கருத்துரை வழங்க? எல்லாம் தைரியமா வரணும். வாழ்த்துறதுக்கு வந்தாதான் நம்மள வாழ்த்துறதுக்கு 10 பேர் வருவாங்க. கூட எதுவுமே பயப்படக்கூடாது. தைரியமா வாழ்த்தணும் வந்து. என்ன இருக்கு வாழ்க்கையில, என்ன இருக்கு, எது கொண்டு வந்தா எது நண்பர்களே, உங்க எல்லாரும் வந்து ஆனா சைதமீன் பீர் சார், சார் சைதமீன் பீர் சார் 1 2 3. வணக்கம் சைதமீன் பீர் சார், ஒரு சின்ன தகவலுக்காக கூப்பிட்டேன். நாளைக்கு நீங்க அது டிரான்ஸ்லேஷன் போட்டு ஐயா, நாளைக்கு நான் ஆந்திரா கிளம்புறேன். எங்க போறீங்க? ஆந்திரா நெல்லூர் போறேன். டிராவல்ல இருப்பீங்களோ? நாளைக்கு டிராவல்ல இருப்பேனா? சரி, அப்போ நீங்க விட்டுருங்க, நான் ஏதோ ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரைட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட், நல்ல வேலை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அற்புதமான தகவல்களை கொடுத்த கவிதா ராம்குமார் மேடத்துக்கு மீண்டும் ஒரு முறை நீங்க வந்து மனப்பூர்வமான நன்றியை சொல்லி நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். உங்க எல்லாரும் நான் அன்பு பண்ணிடுறேன். நாளைக்கு குட் மீட்டிங், டீம் குட் இருந்து நம்ம அஞ்சலி மேடமும், டீம் தமிழ்நாட்டில இருந்து ஏதோ ஒருத்தர் ஒன்னா வந்து கவிதா மேடமா இருக்கும், இல்லைன்னா நம்ம இவங்களா இருக்கு, யாரு ரூபா மேடமா இருக்கும். வந்து நாளைக்கு அவசியம் வந்து கவிதா மேடம், உங்களுக்கு என்ன நாளைக்கு ஃப்ரீயா? அம்மா சார் நாளைக்கு மீட்டிங் இருக்கு சார். ஆமா ஆமா, ஈவினிங் மீட்டிங் ப்ரிப்பேர் ஆகணும். சரி, நான் அவங்கள போடுறேன், ரூபா போடுறேன். அதனால நாளை கூட்டம் உள்ளபடியே சிறப்பா இருக்கும். குட்டாட்ல வந்து நிறைய விஷயம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு டீம்ல குட்டாட்டை வந்து அவங்க யாரும் பெருசா எடுக்கல. அந்த ஸ்டால் போட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, ஸ்டால் போட்டதுக்கு ருசி பார்த்துருப்பீங்க. அந்த ரெசிபி என்னங்கிறது நீங்க டவுட் கேட்கலாம், இல்லைன்னா அந்த ரெசிபியில எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது கூட நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த கம்பெனி மீட்டிங். அவசியம் உங்க டீம்ல உள்ளவங்களை உள்ள அனுப்புங்க, நீங்க வாங்க, அவசியம் பங்கு பெறுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை வந்து உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிட்டேன். ஜெயாசியம் சொல்லிட்டு நிறைவு செய்யலாம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெயாசியம் குடாசியம். வருங்கால கவிதா ராம்குமார் நன்றிகள். ஜெய் ஜெய் ஜெய்